ஹலோ சொந்தங்களே, வெல்கம் பேக் டு போலி கப்பிள் சேனல். எஸ், நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோ தான். ஸோ நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது வந்து ஒரு டே இன் மை லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு vlog-ஆக கூட இருக்கும். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக வீடியோ போட முடியல, ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, அப்புறம் எங்களுக்கு கண்டென்ட் வீடியோ எடுக்கணும். ஸோ அதெல்லாம் குழந்தை இருக்கான் மெயினாக. ஸோ அரைக்குட்டி இருக்கிறதுனால எங்களுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இனிமேல் நான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ முதல்லே நான் வந்து என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டலாம். எனக்கு ஆக்சுவலி நான் வந்து மூவி பண்ணுறேன். ஸோ பர்சனலாகவே என்னோடய செல்ஃப் ஹெல்த்தையும் நான் வந்து ரொம்ப ப்ராப்பராக பண்ணுறதில்ல, டச் விட்டு போச்சு. ஒரு காலத்தில் 6 பேக்லாம் வச்சுன்னு இருந்தேன். என்னோடய ஃபோட்டோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, முடிஞ்சால் நான் இதில் போடுறேன். ஸோ இப்போ அது போயிடுச்சு. ஸோ இப்போ 6 பேக் வைக்க முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரில. பட் ஆனால் நான் வந்து 83 kg இருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு 10 கிலோ குறைக்கலாம் அப்படின்ற முடிவு பண்ணியிருக்கேன். 10 கிலோ பெரிய சேலஞ்ச் தான். ஸோ நீ பார்க்குற உங்களுக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன சாப்பிட்றேன், என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுறேன். நான் வந்து 3 வாட்டி 6 பேக் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படின்றது நான் மறுபடியும் பேக் டு ஃபார்ம் கொண்டு வரலாம் அப்படின்னு. எல்லோரும் மாதிரி தான் நானும் சோம்பேறித்தனமாக இருக்கேன். இன்றைக்கி காலைல 6 மணிக்கு எழுந்துச்சி ஓடணும்னு நினச்சேன். மணி 7 ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒர்க் அவுட்டாவது பண்ணலாம் அப்படின்னு தான் இப்போ போயிட்டுருக்கேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கேன். ஷூ எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஷூ போட்டுட்டு சண்டே எங்கன்னா வந்து ஜாகிங்கோட போகிறேன், கிரிக்கெட் தான் ஆட போகிறேன் நான். ஸோ சாட்டர்டே இன்றைக்கி ஓடி காட்டலாம்னு நினச்ச முடியல. சரி இப்போ வாங்க ஜிம்முக்கு போகலாம். ஸோ இதுதான் நான் ஜிம்முக்கு போகிற வழி. ஆக்சுவலி இப்படி வீடியோ எடுக்கும்போது லைட்டாக மூட்டை விளாகிற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது இதில் எடுக்கிறது கூட. ஸோ காலையில் பாருங்கள், ஒரு வண்டியும் வர மாட்டேங்குது இந்த ரோட்டில். இந்த ரோட்டில் என்ன தெரியுமா பிரச்சனை, இங்கே ஜாகிங் ஒன்றா வருவாங்க பாருங்க பிரச்சனை. வராம பாருங்க வந்தேன். டேய் எதாவது பேசுகிறா அவன் என்னை கலாச்சினே இருப்பான். இங்கே பாருங்க, இவங்க தான் பிரச்சனையே. டெய்லியும் துரத்துவாங்க ஜாகிங் ஒன்றா. ஸோ வாங்க என்னோட ஜிம்மை காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஸோ இதுதான் என்னோடய ஜிம். பார்த்தீங்களா, யாருமே இல்லை. அதுதான் இந்த ஸ்பெஷல். லைக் ஒரு 7 மணிக்கு மாதிரி வந்தால் யாருமே இருக்க மாட்டாங்க ஜிம்மில். ஸோ நமக்கு தனியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இங்கே நிறைய பேர் ஊர்லேருந்து வேலைக்கு போவாங்க தான் சென்னைக்கு. ஸோ மோஸ்ட்டாக அவங்க எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் ஜிம்மில் யாருமே இருக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு அட்வான்டேஜ். நான் தனியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் வார்ம் அப் பண்ணுறேன், என்ன கிளாஸ் பண்ணுறேன்னு. ஆக்சுவலி நான் கொஞ்சம் அட்வான்ஸ் கிளாஸ் தான் பண்ணுவேன். ஸோ பிகினர்ஸ்க்கு இது சரிப்பட்டு வருமா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ கண்டிப்பாக சரிப்பட்டு வராது. ஸோ நான் பண்ணுற வார்ம் அப்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து இதில் வெயிட் கம்மி பண்ணி நீங்களும் ஸ்லோவாக ஸ்டார்ட். ஐயோ, அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. இது பேர் செஸ்ட் பிரஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஜிம்மில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குது. நீங்கள் பாருங்கள், ப்ரோட்டீன் இருக்குது பாருங்கள். என் ஜிம்மில் தன்னால் வரும் ப்ரோட்டீன். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கேபிள் கிராஸ் ஓவர். ஸோ உங்களுக்கு என்ன வெயிட் செட் ஆகும் அந்த வெயிட் போட்டுருங்க. ஸோ அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஜிம் ஃபஸ்ட் போகிறீங்கன்னா உடனே வெயிட் போடாதீங்க. கை காலும் பயங்கரமாக வலிக்கும். ஸோ வந்து சர்க்யூட் கிளாஸ் மாதிரி லைட் வெயிட்டில் போட்டுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் வார்ம் அப்லாம் பண்ணிவிட்டு 1 வீக் கழிச்சு போடுங்க. வெயிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெயின் அவ்வளோ இருக்காது. ஸோ செஸ்ட் ப்ரெஸ்ஸுக்கு அப்புறமாவே ஃப்ளைஸ் பண்ணுற மாதிரி தான் இது கிராஸ் ஓவரில். இதில் வந்து என்னென்னா இந்த எல்போஸ் மடக்கக்கூடாது. எல்போஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கணும். ஒரு 12 to 15 ரெப் போடுங்க. 4 கிளாஸ் 4 செட்டு. இது வேரியேஷன் நம்பர் 2. இது நம்மளோட 3rd கிளாஸ் வந்து இது வந்து என்னென்னா இன்க்ளைன் டம்பிள் ப்ரெஸ். இது வந்து அப்பர் செஸ்ட் ஏரியா இருக்குங்களா மசில், அந்த மசிலை டார்கெட் பண்ணுற கிளாஸ் இது. ஸோ இதை வந்து நீங்கள் ராடில் போட்டு நான் முன்னாடி ஃப்ளாட் பேக் ப்ரெஸ் போட்ட மாதிரி போடலாம். ஸோ இப்படியும் போடலாம். ஸோ ஒரு மீடியம் வெயிட்ஸ் எடுத்துக்கோங்க உங்களால் கம்ஃபர்டபுளாக பண்ண முடிஞ்ச வெயிட்ஸில். இப்படி இன்க்ளைனில் இந்த சீட்டை செட் பண்ணிவிட்டு
டேரெக்டாக ப்ரெஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. டக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு. பொறுமையாக டார்கெட் பண்ணி பண்ணுங்க. இது ஒரு 12 to 15 reps. இது இந்த சைடு வந்து 4 sets பண்ணுங்க. இதுதான் தேர்ட் வேரியேஷன். ஸோ ஃபோர்த் கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டம்பிள் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ளைஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட்டு வந்து பண்ணது வந்து தேர்ட் கிளாஸ் வந்து செஸ்ட் பம்பு பண்ணும். அப்பர் செஸ்ட்டில் இன்க்ளைனில் வச்சு நம்ம வந்து ஃப்ளைஸ் பண்ணுறோம். ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி ஃப்ளைஸ். இதுவும் 4 sets. எல்லாமே 4 செட் தான். இதுதான் 4th வேரியேஷன். இது பண்ணிங்கன்னா 5th வேரியேஷன் ஒன்று இருக்குது. அடுத்தது காட்டு. ஸோ என்னோட லாஸ்ட் கிளாஸ் பண்ணிட்டோம். இது பேர் தான் டபுள் பார். இது வந்து ரொம்ப ஒரு எல்லாருக்கும் ஒரு நைட் மேரான ஒரு விஷயம் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ப்ரோ, இதை பண்ணவே முடியாது அப்படின்வாங்க. ஸோ என்னால் ஸ்டார்டிங் இது பண்ண முடியல தான். போக போக ஒரு ஆம் பவர் கிடைச்சோம். ஸோ இதை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நிறைய புஷ்அப்ஸ் பண்ணுங்கள், புல்லப்ஸ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தொங்குங்க பிடிச்சி நிறைய கம்மியை. ஸோ புஷ்அப்ஸ் கூட அடிக்க முடியல, கூட முட்டி போட்டு புஷ்அப்ஸ் பண்ணுங்கள். அதனால உங்களுக்கு பவர் வந்துடும். ஸோ பிகினர்ஸாக இருந்தால் இதை ஃபஸ்ட்டே போட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நிறைய பேர் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை கடைசியாக போடலாம். கடைசியாக தான் அப்போ தான் ஓட முடியும். இல்லைன்னா உங்களால் போய் ஏறி நிற்கவே முடியாது. ஸோ இதில் நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன் எப்படி இதை பண்ணுறதுன்னு. இதுதான் 5th கிளாஸ். இதுதான் இதோட செஸ்ட் ஒர்க் வச்சு முடிய போகுது. இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டீங்களா, சடனாக ட்ராப் பண்ணாதீங்க. ஃபுல் வெயிட் சடனாக ட்ராப் பண்ணி டப்புன்னு கீழே வந்துடுவீங்க. ஸோ என்ன பண்ணணும், கண்ட்ரோலாக இருக்கும். 1 பண்ணாலும் 2 பண்ணாலும் கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ ஏறினா ஸ்லோவாக, அப்புறம் புஷ், ஸ்லோவாக புஷ். ஸோ உங்களால் ஒரு 7-8 தான் பண்ண முடியும்னா அது போதும், தாராளமாக போதும். இவ்வளோ கிளாஸ்லாம் போட்டு 7-8 பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அது பண்ணாலே போதும். ஸோ இப்படி இந்த 5 வேரியேஷனை கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்கள் செஸ்ட் வந்து ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நான் வந்து இன்றைக்கி நான் செஸ்ட்டோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், ஷோல்டர் எப்படி போகிறது, பேக் ஒர்க் அவுட் எப்படி ட்ரெயின் பண்ணுறது, அதுக்கப்புறமா ட்ரைசப்ஸ் பைசப்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். ஸோ கண்டிப்பாக என்னோட ஜேர்னி நீங்கள் பாருங்கள், நான் எப்படி வெயிட் லாஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறன்றது நீங்கள் பாருங்கள். நான் இப்போ என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா லவ் லேப்போட ஆஃப்டர் பை டர்மரிக் பாம். நைட்டு எப்படிதான் நாம அவங்கள மூடி பொத்தி வளர்த்தாலும் இந்த மொஸ்கிட்டோ பைட்டு, எறும்பு கடிக்கிறது, பூச்சி அரிக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸ்வெல்லிங்கு, இச்சிங்கு, அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் இது. ஆக்சுவலி இது வந்து ஆயுர்வேதிக் ஆயில்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி டர்மரிக் பாம்ல தான் இது பண்ணியிருக்காங்க. அதனாலயே நம்ம பேபியோட ஸ்கின்னுக்கு வந்து அவ்வளோ சூட்டபிள் ஆகும். அந்த காம்னஸ் ப்ராப்பர்ட்டி, அவங்களுக்கு எந்த இரிட்டேஷனோ இச்சிங்ஸோ இது யூஸ் பண்றதுனால இருக்காது. அவங்களுக்கு இருக்கிற இரிட்டேஷன் இச்சிங்ஸும் போக தான் செய்யும். ஓகேவா? வந்து மீத்தோல் இன்ஃபியூஸ்டு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கனாலே அந்த கூலிங் டச் அப்ளை பண்ணாலே அந்த கூலிங் இருக்கும் பேபிக்கு. அதனாலவே அந்த இச்சிங் ஸ்வெல்லிங் எல்லாம் இருந்தா ஈஸியா வந்து காம் ஆயிடும். அப்படியே மஞ்சள் மனம் வருது எனக்கு. இது நான் யூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நாம கொஞ்சம் கொஞ்சம் தானே யூஸ் பண்ணும் பாம் மாதிரி. இப்போ அரணுக்கு வந்து இப்பதான் இங்க வந்து ஒரு மஸ்கிட்டோ பைட் பார்த்தேன். ஸோ அங்க வந்து போட்டு விடுறதுக்காக தான் நான் இதை எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி மெயினா இதுல மஞ்சள் டர்மரிக் இருக்கிறதா நம்ம குழந்தைங்களோட எல்லாத்துக்குமே வந்து இதில் மருந்து தான் நம்ம டர்மரிக்கு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான்ல அவைலபிளா இருக்கு. டீடைல்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ஒய்ஃபையும் குழந்தையும் பார்க்கலாம். ஸோ நான் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா 20% தான் ஒர்க் அவுட்டு, இது 80% வந்து டயட்டு தான். ஸோ அதுதான் நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். என்னோடய டயட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாலாம் இருக்காது, எல்லாருமே ரெகுலர் டேயில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். வாங்க நான் அதையும் காட்டுறேன். யாராம் பாருங்கள், கேடி பையன் என்ன தங்கம், அதான் ஏன்ச்சியா இல்லை முன்னாடி ஏன்ச்சியா? நான் சும்மா விளாக் எடுத்துன்னு இருக்கேன். நான் என்னென்ன ஒர்க் அவுட்லாம் பண்ணுறேன், என்ன டயட்லாம் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய வெயிட் பார்க்க போகிறேன் நான். ஓ 80 கிலோ ஒரு வாரத்தில். ஆக்சுவலி நான் 3 கிலோ குறைச்சிருக்கேன். அது சொன்னா நம்ப மாட்டாங்க. கடுமையான டயட்டில் இருக்கேன். இப்போ உள்ள வரதுக்காக ஒருத்தர் அழறாரு. எதுக்கு அழுதுன்னு இருக்க வாடா. ஸோ நான் வந்து என்னோட சீக்ரெட் காஃபி போட போகிறேன், காட்டுறேன் வாங்க. என்ன சீக்ரெட் காஃபினா
அந்த காஃபி யாராலுமே போட முடியாது. உங்களுக்கு அந்த சீக்ரெட் காஃபி என்ன டயட்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நெக்ஸ்ட் vlogல போடுறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் ஃபுல்லா நான் என்ன சாப்பிட்றேன்றதை போடுறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், பாய். என்ன மாதிரி நீங்களும் ஃபிட்டா இருங்க, சரிங்களா?